ஒரு சின்ன தப்பு கூட உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பெரிய லாஸை உண்டாக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ 8 இம்பார்ட்டன்ட் கீ ஐட்டம்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். செட் கிளியர் ஃபினான்ஷியல் கோல்ஸ். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோலுக்காக பண்ணுறீங்களா இல்லைனா ஒரு லாங் டேர்ம் கோலுக்காக பண்ணுறீங்களா? ஷார்ட் டேர்ம் கோல் சொல்லும்போது நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் இல்லைனா 3 இயர்ஸ்க்குள்ள என்னென்னா நீங்கள் செலவு பண்ண போகிறீங்களோ அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஐஃபோன் வாங்குறதா இருக்கலாம், இல்லைனா வீட்டுக்கு ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் வாங்குறதா இருக்கலாம், ஏசி வாங்குறது, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இருக்கும். ஸோ இதுக்காக நீங்க எப்பவுமே ஒரு மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1000 rupees 2000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ்ல அந்த ப்ராடக்ட் வாங்க போறீங்களா? அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோலா இருக்கும். இதே நீங்க லாங் டேர்ம் கோல் சொல்லும்போது பசங்களோட எஜுகேஷனா இருக்கலாம், நீங்க ஒரு வீடு வாங்க போறேன்னு சொல்லலாம், இல்லைன்னா உங்க ரிட்டைர்மெண்ட்டுக்காக நீங்க சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட், இது எல்லாமே வந்து ஒரு லாங் டேர்ம் கோலை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் கோல். ஸோ எப்பவுமே நீங்க வந்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஸோ நீங்க கிளியரா உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸை எழுதி வச்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் ரிஸ்க் டாலரன்ஸ். ஸோ ரிஸ்க் டாலரன்ஸ் சொல்றது நம்மளால எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், அந்த ரிஸ்கே எடுத்து நம்மளுக்கு லாஸ் ஆச்சுன்னா நம்மளால எவ்வளோ நம்ம ஃபேமிலியை காப்பாற்ற முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங் ரிஸ்க் டாலரன்ஸ். ஸோ யங் ஏஜ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப வாலட்டைலான ஷேர் ஏரியாஸ். ஸோ இந்த இடத்துல நீங்க காசு போட்டு 2 நாளா அது லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அதுல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க வந்து உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸை தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்கேஸ் உங்களால் நிறைய ரிஸ்க் எடுக்க முடியும் சொல்லும்போது அதுல காசு போட்டு ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் அதுல லாஸ் ஆயிடுச்சுன்னா அதனால நம்ம ஃபேமிலிக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு நம்ம ஃபேமிலி ஸ்டேபிளா இருக்கான்னு நீங்க அக்சஸ் பண்ணி வச்சுக்கணும். அன்லஸ் இப்போ நம்ம ஃபேமிலிக்கு இல்லை அந்த அமௌண்ட் ரொம்ப முக்கியம் சொல்லும்போது அந்த மாதிரியான ரிஸ்கி ஏரியால நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம ஒரு பேங்க்ல சேவிங் ஸ்கீம்லயோ இல்லைனா ஒரு எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட்டா பண்ணலாம், இல்லை ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டா பண்ணலாம். இந்த மாதிரியான டெபாசிட்ஸை நீங்க பேஸ் பண்ணலாம். ஸோ உங்க ரிஸ்க் டாலரன்ஸை பேஸ் பண்ணி உங்க ஃபினான்ஷியல் செட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தேர்ட் ஒன் வந்து எஜுகேட் யுவர் செல்ஃப். டேக் டைம் டு லேர்ன் அபவுட் டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஃபர்ஸ்ட் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க சொல்லும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க இந்த வீடியோ பார்க்கறதே இது உங்களுக்கு ஒரு நாலேஜ் தான். ஸோ நீங்க எப்பவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால நம்மளுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வரும், அந்த ரிட்டர்ன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாத்தோட நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். ஸோ கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல போய் காசு போடாம நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்டு வந்து ஷேர் மார்க்கெட்ல போட்டாங்க சொல்லி நீங்களும் ஷேர் மார்க்கெட்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா லாஸ் ஆகும். ஏன்னா நீங்க ஷேர் மார்க்கெட் பத்தி ஒன்றும் தெரிஞ்சிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க ஷேர் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ரன் ஆகும், நீங்க எதுல போட்டா காசு வரும், எதுல போட்டா காசு ஆகாது, அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, அனாலிசிஸ் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் நீங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் பண்ணும். அதே மாதிரி இப்போ கிரிப்டோ கரன்சில போறீங்கன்னா கிரிப்டோ கரன்சி எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிலாம் ரொம்ப வருஷமா இருக்கு, அதோட டியூரேஷன் என்ன, அதோட டியூரபிலிட்டி என்ன, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எஜுகேட் யுவர் செல்ஃப், அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ சும்மா ஒரு ஸ்கீம் சொல்றாங்கன்னா அந்த ஸ்கீம்ல காசு போட்டு அது லாஸ் ஆகி அந்த மாதிரி ஒரு பிரச்சனைல மாட்டாம எப்பவுமே லேர்ன் யுவர் செல்ஃப், எஜுகேட் யுவர் செல்ஃப். நீங்க எஜுகேட் பண்ண உங்களுக்கு அதை பத்தி நாலேஜ் அதிகமாகும். நாலேஜ் அதிகம் போது நீங்க அதுல இன்வெஸ்ட்மெண்ட்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்ப்பீங்க. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஏர்லி, பி கன்சிஸ்டன்ட். ஸ்டார்ட் ஏர்லி சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோஸ் மல்டிபிள் இன் காம்பவுண்டிங். ஸோ காம்பவுண்டிங் சொல்ற கான்செப்டே ஒரு பெரிய வாஸ்ட் கான்செப்ட். ஸோ காம்பவுண்டிங்னு ஒரு செப்பரேட்டான வீடியோ நான் திருப்பி போடுறேன். காம்பவுண்டிங் சொல்றது என்னன்னா நீங்க எவ்வளோ வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அவ்வளோ மல்டிப்ளைஸ் ஆகும். ஸோ நீங்கள் 2 இயர்ஸ்க்கு போடுற அமௌண்ட்டும் நீங்கள் இதுவே 20 இயர்ஸ்க்கு போடுற அமௌண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அந்த 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் போடக்கூடிய எக்ஸ்ட்ரா 1 இயருமே உங்களுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா உங்களோட பிரின்சிபல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ காம்பவுண்டிங் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் எப்போவுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லும்பொழுது. ஸோ ஸ்டார்டிங் ஏர்லி அலோஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் மோர் டைம் டு க்ரோ த்ரூ காம்பவுண்டிங். So regularly contributing towards your investment even the amounts are small at first. So நீங்க இப்போ ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல நான் வாங்குறதே ஒரு 10,000 ரூபாய் தான் சம்பளம், பட் ஸ்டில் நீங்க இந்த டைம்ல நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டவுன் த லைன் ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டா இருக்கும். ஸோ நீங்க ஒரு 3,000 ஒரு 5,000 அவ்வளோதான் நீங்கள் சம்பாதிக்கணும். கூட 1,000 rupees நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு அந்த 1,000 rupees நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எவ்ரி மந்த்தாக இருக்கலாம், எல்லாம் ஒரு 2 monthsக்கு ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம், இல்லை இயர்லி நான் 10,000 என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் நீங்கள்
ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஆரம்பிக்கணும். உங்களோட டீன்ஸ், அதாவது டீன்ஸ் சொல்கிறது உங்கள் 20s to 30sக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரி இயர், எவ்ரி மந்த் இல்லைனா வீக்லி, ஸோ இந்த 3 மெத்தடில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஏர்லி பேர்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு டவுன் த லைன் ஒரு 10 years 20 yearsல உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபிஃப்த் டாபிக் வந்து டைவர்சிஃபை யுவர் போர்ட்ஃபோலியோ. எப்போவுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது ஒரே இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா எந்த மார்க்கெட்டும் ஸ்டேபிள் கிடையாது. எந்த மார்க்கெட் வேணால் எப்போ வேணால் டவுன் ஆகலாம். நீங்கள் பேங்க்கில் போகிற ஃபிக்ஸட் டெபாசிட் கூட அந்த பேங்க் திடீர்னு ஒரு லாஸில் மூடிட்டாங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ எப்போவுமே உங்களோட எல்லா சேவிங்ஸையும் ஒரே பேங்க்லையோ இல்லைனா ஒரே டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் பண்ணக்கூடாது. ஸோ டைவர்சிஃபை யுவர் போர்ட்ஃபோலியோ. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து, இப்போ நீங்கள் ஒரு 1000 rupees இருந்தால் கூட ஒரு 200 rupees நீங்கள் ஒரு ஆர்டியாவோ, ஒரு 200 rupees ஸ்டாக் மார்க்கெட்டில், ஒரு 200 rupees கோல்டுக்காக, அடுத்த 200 rupees நீங்கள் கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கைண்ட் ஆஃப் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் டைவர்சிஃபை பண்ணணும். அது ஒரு மந்த்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனுவலியாக இருந்தாலும் பரவாயில்ல. இது ரொம்ப பழைய காலத்துலேருந்தே பீப்புள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர் காசு உண்டியில் போட்டு சேர்த்து வைப்பாங்க, சில பேர் பேங்க்கில் சேர்த்து வைப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்கூட ரீசன் பிஹைண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல லாஸ் ஆனால் கூட அந்த மற்ற இடத்த வச்சு நம்ம ஃபேமிலி ரன் பண்ணலாம், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கும் சொல்றதுக்காக தான் சேவிங்ஸை எப்போவுமே பிரித்து ஒரு டிஃப்ரெண்டான சோர்ஸ் சிஸ்டமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ டைவர்சிஃபை யுவர் போர்ட்ஃபோலியோ. ஸோ 6th டாபிக் வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்போவுமே ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் அ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் சேவிங்ஸ். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்போவுமே வந்து ஒரு லாங்கர் டேர்ம் பீரியட் பார்க்கணும். இப்போ ஒரு நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எக்ஸ் சொல்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அந்த கம்பெனி வந்து அடுத்த மந்தே வந்து கொஞ்சம் லாஸில் போகுது, இல்லைன்னா அடுத்த குவார்ட்டரில் சில லாஸ் பார்க்குது, ஒரு 3% 4% லாஸ் பார்க்குன்னு சொல்லும்போது, ஆகா நம்ம 1000 ரூபா போட்டோமே, இப்போ அது 800 ஆயிடுச்சு, நம்ம காசு எடுத்துலான்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு லாஸ் மேக்கிங்காகவே இருக்கும். பட் இதுவே இல்லை, இந்த கம்பெனி ஃபியூச்சர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணும் சொல்லிட்டு நீங்கள் ஒரு 1 year 2 year வெயிட் பண்ணும்போது அந்த கம்பெனி ஸ்லோவாக க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அந்த க்ரோயிங் பீரியடை தான் நம்ம வந்து லாங் டேர்மில் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்துட்டு நம்ம எமோஷனலாக டிசிஷன் எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம கோல்டு வந்து இன்னைக்கு போய் கோல்டு ஒரு கிராம் கோல்டு வாங்குறோம், இன்னைக்கு ரேட் வந்து 5500 இருக்கு. ஒரு 1 month கழிச்சு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் கம்மி அடிச்சு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்படுவீங்களா? இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு ரேட் என்ன இருந்துச்சு, இப்போ என்ன கோல்டு ரேட் இருந்துச்சுன்னு. ஸோ உங்கள் மைண்ட் செட் இருக்கும், இல்லை கோல்டு ஒரு நாள் அதிகமாகும் சொல்கிற ஒரு தைரியத்தில் தான் நீங்கள் கோல்டு வாங்குறீங்க. அந்த கோல்டோட லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் பார்க்க தெரிஞ்சாலே போதும். ஸோ நீங்கள் அதே மாதிரி தான் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியும், இது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போகிறதா இருக்கலாம், இல்லைனா நீங்கள் உங்கள் பேங்க்கில் போகிறதா, எதுவாக இருந்தாலும் ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சின்ன மார்க்கெட் அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ஒரு எமோஷனல் டிசிஷன் எடுக்காமல் எப்போவுமே நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு லாங் டேர்ம் கோலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். 7th டாபிக் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்ட் சொல்றது என்னன்னா, உங்க ஹோம் நீட்ஸ், உங்களோட குடும்ப செலவுகளுக்காக தேவையான எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் எப்போவுமே ரெடியாக வச்சுருக்கணும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் எப்படி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க சொல்லும்போது, இப்போ ஒரு மாதத்துக்கு உங்கள் ஃபேமிலிக்கு வந்து 10,000 rupees இருந்தால் நான் சமாளிச்சிருவேன் என் ஃபேமிலியை சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அதுக்கு தேவையான 10,000 rupees ஒரு 3 or 6 monthsக்கு நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். ஸோ 3 மாதம் 6 மாதம் போது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 50,000 rupees ஆவரேஜாக உங்கள் எமர்ஜென்சி ஃபண்டில் வச்சுருக்கணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எப்போ யூஸ் ஆகும்னா, திடீர்னு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஜாப் லாஸாக இருக்கலாம், உங்களுக்கு வேலை போகலாம், இல்லைனா ஒரு மெடிக்கலி நீங்கள் இல்லாகலாம். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு வந்து சேலரி வராமல் போகிற டைமில் வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டையே ஆரம்பிக்கணும். அன்லெஸ் அன்டில் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு நம்ம வைக்கவே இல்லை, அப்படி ஒரு அமௌண்ட்டே எங்ககிட்ட கிடையாது, ஸோ நான் வர காசில் வந்து செலவு பண்ணுவேன், மிச்சத்தை சேர்த்து வைப்பேன் சொல்லிங்கன்னா அது உங்களுக்கு யூஸாகவே இருக்காது. ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் சொல்கிறது எப்போவுமே ஒரு லிக்விடபிள் கேஷாக இருக்கணும். அது வந்து நீங்கள் உங்கள் பேங்க் சேவிங் அக்கௌண்ட்லையோ இல்லைனா வீட்டில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஜென்ரலாக சேவிங்கில் வச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு 3% இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ பெட்டர் நீங்கள் உங்களோட சேவிங்ஸ் பேங்க்லேயே ஒரு 30,000 rupees 40,000 rupees எப்போவுமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ கோவிட் டைமில் நிறைய பேருக்கு வந்து வேலை போகும்போது யார்கிட்டையும் காசு இல்லை. ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்கள் முன்னாடியே சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அந்த காசை வச்சு நீங்கள் அந்த டைமில் உங்கள் ஃபேமிலியை ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டுக்காக நீங்கள் சேர்த்து வச்சு எமர்ஜென்சி ஃபண்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே பிளான் பண்ணணும். ஸோ
எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் ஃபஸ்ட்டே புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஒரு ரொம்ப நல்ல விஷயம். லாஸ்ட் டாபிக் வந்து சீக் ப்ரொஃபஷனல் அட்வைஸ். ஸோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம படிச்சுட்டோம் சொல்கிறதுனால நம்மளுக்கு அதை பற்றி எல்லாமே தெரியும்னு கிடையாது. ஸோ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஏரியாவில் முன்னாடியே எக்ஸ்பர்ட் நாலேஜ் இருக்க யார்கிட்டயாவது போயிட்டு அவங்களோட ஹெல்ப்பை கேட்டு அவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணி இதில் பண்ணலாமா வேணாமான்னு அவங்ககிட்ட கேட்டு நெக்ஸ்ட் பண்ணுறது எப்போவுமே நல்லது. ஏன்னா அவங்க அதில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதில் ஆல்ரெடி அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாகவே அதில் வந்து ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம். ஏன்னா இப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாயிடும், உங்களோட ரிட்டர்ன்ஸ் ப்ராஃபிட்ஸ் எல்லாமே நல்லாகும். ஸோ ஷேர் மார்க்கெட்டிங் எக்ஸாம்பிள்ஸ்னா உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் படித்தாலும் நீங்கள் ஒரு 1 இயர் ப்ராக்டிஸ் பண்ணாலும் பட் ஸ்டில் அதே ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 10 இயர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாலேஜ் இருக்கும். ஸோ அவங்ககிட்ட இருந்து டிப்ஸ் கேட்கலாம், அவங்களோட ப்ரொஃபஷனல் அட்வைஸை நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மாதிரி அதை மாற்றிக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுலேருந்தே உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்டபிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ எப்போவுமே don't feel shy for asking any professional advice to anyone. இந்த 8 விஷயங்கள் எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும். ஸோ தட் நீங்கள் எப்போவுமே எமோஷ்னலாக ஒரு ரீசன் எடுத்து எமோஷ்னலாக ஒரு சான்ஸ் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நீங்கள் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்போவுமே நல்லது. தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.